ஞாயிற்காலை புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்து நிறைந்த குருவைத்திய உணவே மருந்தாக பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போலாங்க. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். நான் உங்கள் பவுனம்மா. வாங்க. என்னென்ன தயாரிக்கிறேன்னு எப்படி என்னன்னே சொல்லாம எப்படி போற, என்னன்னே சொல்லல. அது என்ன பதார்த்தம் தயாரிக்கிறதுன்னு சொல்லணும்ல. எடுத்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா பல நிகழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்குது. அதைத்தான் பவுனம்மா சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றாங்க. சோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நெட் ஒரு பக்கம், வெளியே ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு. சோ அதை மீறி நம்ம பண்றோம். சோ தெளிவா கவனமா பாருங்க. முடிஞ்ச அளவு கேளுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்து டப் பண்ணி கூட, அதாவது இதை எடிட் பண்ணி கூட போடலாம். சோ வழக்கம் போல சொல்வதுதான். சோ ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பவுனம்மா இதுல வச்சு ஹீட் பண்ணட்டும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இது எதுக்கு மடிச்சுங்க கலக்கறக்கம்மா இந்தாங்க. இப்ப முதல்ல பவுனம்மா எண்ணெயை காய்ச்சிட்டோம். அதுக்குள்ள நம்ம இங்க மற்ற விஷயங்களை எல்லாம் காய்ச்சிடலாம். சரிங்களா? சோ இப்போ வழக்கம் போல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது என்னது சரிங்களா? தெளிவா பாத்துக்கங்க எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. பிராய்லர் கோழி. சரிங்களா? இப்ப இன்னைக்கு உரிச்ச கோழியே எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2350 கிராம். அப்போ பொங்கோட 2700 பக்கமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோழி எடுத்துருக்கிறோம். கொழுப்பு நல்லா வேற லெவல்ல இருக்குது. இங்க பாருங்க. சூப்புக்காக நம்ம இப்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம மசில்ஸ் போடுறதுக்காக ஷோல்டரு, பைஸு, ட்ரைஸு, செஸ்டுக்கானது, தை, காப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் வேற லெவல்ல பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பக்கம் மசில்ஸ் போடணும். அதுக்கு புரதமோட நம்ம கொழுப்பு எடுத்துக்கணும். சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9ஓட. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்றோங்க, இந்த மாதிரி கோழியை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். கோழியுடைய தரம் வழக்கமா இது தனியா போடுவோம். இப்ப அப்படி இல்லாம டைரக்டா உங்களுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ சில வேலைகளை எல்லாம் செய்யணும். பவுனம்மா செய்வாங்க, பாத்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் போன இதுல நிகழ்ச்சியில செய்யல. இங்க பாருங்க, 2 ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு கோழி தான் நம்ம முழுசா வாங்கினது. ஆனா 2 ஈரல், பவுனம்மாக்கு ஒண்ணு, நம்மளுக்கு ஒண்ணு. அதே மாதிரி 2 குண்டிக்காயின்னு சொல்றது 2 அண்ணா எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இத உங்க கண்ணு முன்னாடி தான். பவுனம்மா கொஞ்சம் எடுங்கம்மா, உப்பு எடுங்கம்மா. இங்க பாருங்க, இத ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய சிம்பிள் சுத்தி. உப்பு எல்லாத்துக்குங்க. அதே மாதிரி மஞ்சள் போடுங்க. போட்டிருக்க கையில போதும். இது பாத்தீங்கன்னா உப்பும் மஞ்சளும் போட்டு பிராய்லர் கோழி வெட்டி இருக்கு இல்லைங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா தண்ணி எங்க வச்சிருக்கீங்க ஊத்துங்க. நல்லா ஊத்தி இத வாஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப பவுனம்மா அங்கேயே வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க நம்மளோட கலவர இடத்துல. சோ இவ்வளவுதாங்க சிம்பிளா. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, சில்லி போடையில எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இதுல இன்னும் பல வெரைட்டி இருக்குது வாஷ் பண்றதுக்கு. அதாவது சுத்தி செய்யறதுக்குன்னு நம்ம ஒரு லிக்விட் ஆரம்பிச்சு அதுல கூட செய்வோம். சோ இப்போ இத அவங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறாங்க. சோ இந்த கறியில இருக்கிற இந்த தோல் பகுதி வேண்டாம், எடுத்துடலாம். சோ ஒரு 300 கிராம் 2 பேர் உள்ள வீட்டுக்கு இப்ப நம்ம எடுத்திருக்கிறது 300 கிராம். இப்போ எப்படி இது புரதம் உள்ளிட்ட நம்ம உடம்புக்கு தேவையான 5 வகையான சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் இதுல வரப்போகுதுங்கிறத தெளிவா பாத்திரலாங்க. வாரத்துக்கு ஒரு முறை நம்மள மாதிரி குரு வைத்திய வாழ்வியல் இருக்கிறவங்க சைவத்திலேயோ அசைவத்திலேயோ புரதம் கண்டிப்பா இந்த மெத்தட்ல எடுத்துக்கணும். இந்த முளகாட்டி வைக்கிற கூடிய மெத்தட்ல சைவத்திலையும் நம்ம பண்ண முடியும், அசைவத்திலையும் பண்ண முடியும். மட்டனு, சிக்கனு, பிஷ், இன்னும் பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, கொள்ளு முளை கட்டுறது. சரிங்களா? இன்னும் சேனக்கிழங்கு, முருங்கைக்கீரை. சோ இத்தனை இடத்துல நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம சைவத்துல அசைவத்துல நம்ம செய்வோம். சரிங்களா? இதுல இப்ப சுத்தி எடுத்துட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம சில்லி சிக்கன் 65 தான் சாப்பிடுறோம். காலையில வெறும் வயிற்றுல நேத்து நல்லா எல்லா பக்கம் அலைஞ்சு விளைஞ்சு போயிட்டு இப்ப நல்லா பசிக்குது. பசிக்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது என்னங்க, சில்லி சிக்கன் 65. ரேசன் பாம் ஆயில்ல, நல்லா வடிங்கம்மா. ரேசன் பாம் ஆயில்ல சில்லி சிக்கன் 65 தெளிவா புரிஞ்சுக்கணும். பயன்படுத்துறது பிராய்லர் கோழி, பயன்படுத்துறது ரேசன் பாம் ஆயில். இந்த ரேசன் பாம் ஆயில் எப்படி சுத்தி செய்யறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே செய்திருப்பேன்.
இது வரைக்கும் பார்க்காதவங்க பாத்துக்குங்க. திரும்பவும் சொல்றேன், இது வரைக்கும் பார்க்காதவங்க பாத்துக்குங்க. 85 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பார்த்திருக்கிறீங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல. சோ நாங்க இப்படித்தான் சுத்தி செய்து பயன்படுத்திக்கிறோம். நாங்க ஒரு நடுத்தர வர்க்கமா எங்கனால வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் மரச்செக்கு நல்லெண்ணெய், நாட்டு ரக கடலை எண்ணெய், நாட்டு ரக தேங்காய் எண்ணெய்னு வாங்க முடியாதனால நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த மாதிரி ரேஷன் பாம் ஆயில் மாதம் மாதம் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்களை நான் பயன்படுத்துங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வரல. எங்க லைஃப் ஸ்டைல வைக்கிறோம், வேணா நீங்க இது பண்ணிக்கங்க. போடுங்க நாலு இது. இப்போ இது கூட வந்து சில்லி டக்குன்னு தயாராகி டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டா பண்ண போறோம், பாத்துக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்புகளே அதிகம் இல்லை, கரெக்டா எடுத்து போடணும். இது பண்ண மாதிரி 4 இன்கிரீடியன்ஸ் 2. அடுத்தது 3. புதியவர்கள் கார்ன்ஃபிளவர் மாவை பயன்படுத்திக்கங்க. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு, நாட்டு கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டிருக்கிறோம் 300 கிராமுக்கு. சோ 1 நிறைய எடுத்து போடுமா, 2 3 டக்குன்னு. அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் 2 நம்ம போட்டிருக்கிறோம். நீங்க புதியவர்கள் கார்ன்ஃபிளவர் மாவு பயன்படுத்திக்கங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்காக உங்களுக்காக தனித்தனியா பரிந்துரைத்திருப்பேன், அதை போட்டு பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு சொல்றது இன்னொன்னுக்கு அல்ல. சோ நீங்க காப்பி அடிச்சுட்டு நீங்க இன்னொருத்தருக்கு இது பண்ணீங்கனால அப்புறம் பேதாப்புறம் போடுங்க. 6 கரண்டி என்னது நாட்டு ரக வரமிளகாய் தூள் 6 டீஸ்பூன்ல இப்ப போடுறாங்க. போனோம்மா ஒரே மாதிரி இடுமா, ஒண்ணுல எது அதிகமா எடுக்கிற ஒண்ணுல கம்மியா எடுக்கிற, எதுக்கு இந்த பதட்டம்? எடுத்து தட்டி மட்டை மனை மாதிரி எடுமா. அதுல ஒண்ணு போடு. 1 டீஸ்பூன் மஞ்சள், நாட்டு ரக மஞ்சள் தூள் போடுங்க. அந்த மஞ்சள் மேல மட்டும்தான் இருக்கணும், வேற பக்கம் போடக்கூடாது. ஏன்னா கலரிங் அப்பதான் கிடைக்கும். சோ இப்போ இதை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணணும். கொஞ்சம் சுக்கு போடுங்க. ஏன்னா சுக்கு போட்டு காமிக்கிற ஒரு வெர்ஷன் பண்ணிடுறேன், எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க எண்ணெயிலேயே சுக்க போட்டு உடைச்சிருக்கிறோம் சுத்தி செய்யறப்போ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சிட்டிகை வர்ற மாதிரி. அதிகம் இன்னும் அதிகமா உன்னையும் விழுகுங்க. இது மேல மஞ்சள் மேல இப்போ மஞ்சள் மேல போட்டிருக்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. ட்ரிபிள் லேயர் வீடியோ ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா நம்ம அப்படியே பிரட்டிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊத்தாம அந்த கழுவி இருக்கிற இல்லைங்களா, ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு கழுவி அதுல இருந்து வடிச்செடுத்துட்டு வந்தாலும் இது மேல இருந்திருக்கும். இப்ப இதுல போடுற உப்பும் அப்படிதான், கொஞ்சம் ஜாக்கிரதையா போடணும். ஏன்னா ஏற்கனவே இதுல உப்பு போட்டு கழுவி இருக்கிறனால அதுலயும் கொஞ்சம் உப்பு இருக்கு. நீங்க அதை கரைசல் கரைங்க. இப்ப பாருங்க, வெறும் தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள இரும்பு கடாயில வறுத்த கல்லுப்பு பொடி பண்ணி வச்சிருக்காங்க. டைரக்டான கல்லுப்பு இல்ல, பொடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா நோட் பண்ணணும். சோ பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல குப்பையெல்லாம் இருக்கு பாருமா. பொடி பண்ணி வச்சிருக்கிற கல்லுப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற ப்ராசஸ் அப்ப அது கூட என்னென்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். நம்ம அம்மிக்கல்லை பயன்படுத்தி தான் அதை வந்து அரைப்போம். பொடி பண்றது இரும்பு கடாயில வறுத்தது. சோ அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் பொடி பண்ணுனா என்ன இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலை மாவு இதெல்லாம் வந்து நல்லா அந்த வரப்புல நல்லா கலங்கிருச்சு நம்மளோட இன்கிரீடியன்ஸ் 2 ஓட. சோ இப்ப ஊத்துங்க. ஒரே நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க. இப்படி உதிரியா அது மேல நல்லா ஒட்டிக்கணும் சிக்கன். சரிங்களா? சோ இப்ப போடுங்க, ஊத்துங்க, நல்லா ஊத்திடுங்க. நீங்க தண்ணி கொஞ்சம் எடுங்க. இப்ப இங்க பாருங்க, அவ்வளவுதான் மக்களே. ஃபாஸ்ட் ஃபுட் என்னன்னா பவுனம்மா கிட்ட கேட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லுங்கன்னாங்கிறீங்களா பாரம்பரிய முறையில. அவ்வளவுதான் ஃபாஸ்ட் ஃபுட். பாத்துக்கோ, எடுத்தா டக்குன்னு கலக்கணும். நம்ம இன்கிரீடியன்ஸ் 2 போட்டிருக்கிறதுனால டைமிங் கூட கொடுக்க வேண்டியது இல்ல. பிணைஞ்சமா அப்படியே தூக்கி உள்ள போட்டோமான்னு போய்க்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுங்க. இன்னைக்கு உங்களுக்காக கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதே சைஸ் பீஸ். எப்பவுமே இவ்வளவு பெருசு நம்ம போட மாட்டோம், சிறுசு பண்ணிக்குவோம். சோ பெருசுல வைங்க. இங்க பாருங்க, எல்லாத்து மேலையும் இன்சுலேட் ஆகிருக்கணும். எங்கேயுமே கறி வெளியே தெரியக்கூடாது. நம்ம அதுக்காக போண்டாக்கு போடுற மாதிரி கெட்டியா போட்டுறாதீங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதான் ரொம்ப இதாகவும் போட்டுறக்கூடாது. இந்த பக்குவமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிட வைக்கும். மேல எல்லாம் இன்சுலேட்டட் லேயர் ஆகிருக்கிறது. சோ இப்ப நம்ம சேர்த்தி இருக்கிற கலர் உள்ள வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கும் இதுல எண்ணெயில வந்து வேக வைக்கல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறான் குமாரு. எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற சத்து வீணாகாம இருக்கிறதுக்கு இந்த மேல வந்து ஒரு இன்சுலேட்டட் லேயரா அந்த கடலை மாவு நல்லா புடிச்சுக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் 2 உள்ள இருக்கும். நீங்க கார்ன்ஃபிளவரும் போட்டீங்கனாலும் அந்த ஹெல்ப் பண்ணும்.
குடும்ப உறவுகள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பெருசுல வைங்க, பெருசுல தான் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து அடசல் போட்டுடலாங்களா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விளக்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம். நீங்க எடுத்து வாங்கிட்டு வந்தா டக்குன்னு எவ்வளவு சீக்கிரமா செஞ்சுக்கலாம். இதை விட ஃபாஸ்டா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்யறது ரொம்ப சிரமம். வீட்டுக்குள்ள பாத்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 சின்ன துண்டுக்கு தான் 11 12 13. ஓகே. ஸோ இப்போ வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, போட்டாச்சு. இப்போ இது அப்படியே ஒவ்வொரு அலசலா போட்டு எடுக்கலாம். இப்போ பவுனம்மா இருந்தாங்க, உங்க இதை பாருங்க, கையில பிடிச்சிக்குங்க. இப்போ இதை பக்குவமா வேக வச்சு எடுக்கணும். மேல புகை வராம இப்போ வெந்துகிட்டு இருக்குது. தெளிவா பாருங்க. நாங்க உப்பு இதெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் 99.9% பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஸோ அதனால நாங்க ஒரு அடசல் முழுசா போட்டோம். நீங்க பிணைஞ்சிங்க அப்படின்னா ஒரு 2 பீஸோ 4 பீஸோ போட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எடுத்து இருக்கிறது ஒரு 300 கிராம் வரைக்கும் வரக்கூடிய சில்லி சிக்கன் 65. பவுனம்மாக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம், நம்மளுக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம். அது இல்லாம வாயிலாம் ஜீவன் இருக்குது. காலையில முதல்ல எடுத்துக்கலாம். என்னடா வெட்ட வழியால இயற்கை உணவு தான் எடுக்கணும், இதையெல்லாம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான காணொலி இல்ல, இந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ற காணொலி இல்ல. நாங்க சாப்பிட்டா எப்படி பாதிப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிறோம், எந்த நேரத்துல எதை எடுத்துக்கிறோம், அது மூலியமா நீங்க சந்திக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு ஏன் வராம இருக்குது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுகளை கடைபிடிக்கிறோம், இந்த மாதிரி சமைக்கிறது உட்பட தான் உங்க முன்னாடி வச்சுட்டு இருக்கோம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றிக் கொள்ளுங்க. நம்ம யாரையும் வெட்ட வழியால் எந்திரிச்சு 6:30 மணிக்கு சில்லி சிக்கன் தின்னு சொல்றதுக்கெல்லாம் வரல. நாங்க எங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருப்போம். வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து சனிக்கிழமை நைட்டு. ஸோ வயிற்ற காய் போட்டு வேற லெவல்ல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டை எப்படி விரதம் விடுவோம், வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி, பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில பவுனம்மாவுடைய கைப்பக்குவத்துல பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும், நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனியாகவும், ஆசை தீர திங்கிற ஆயில் உணவாகவும் அத்தனை கேட்டகரியில வர்ற அந்த பூண்டு பொரியும் பானகம் அப்படிங்கிற நீர் ஆகாரத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் விடுவோம். புரியுதுங்களா? அப்படி விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு பசி வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா வெள்ளை பூண்டு அப்படியே உள்ள போய் அந்த பூண்டு பொரியில 1/4 கிலோக்கு மேல வெள்ளை பூண்டு போட்டிருப்போம். அப்படியே உள்ள பூரா சுத்தம் பண்ணி பசி வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்நேரத்துக்கே ஒரு நல்ல எப்படி சொல்றதுங்க, ஃபுல் நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி நல்லா ஹெவியான ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டா தான் இதுக்கப்புறம் இனி நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அது தாங்கும். என்ன வேலை செய்யறோம், இதுக்கப்புறம் இனி குத்த வச்சு உட்காந்து அம்மிக்கல்லுல பிரியாணி கரைக்கணும், ஆட்டாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சிக்கன் குழம்புக்கான மிளகா கூட்டு ஆட்டணும். பவுனம்மா பாதி நான் பாதி. ஸோ இருவரும் வேலையை பகிர்ந்துக்குவோம். பவுனம்மாவையே முழுசு ஆட்ட வைக்க மாட்டேன், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பவுனம்மா இந்த மிளகா கூட்டு ஆட்டுறப்ப சொல்றேன் என்ன செய்வாங்கன்னு. ஸோ அதுல பாதி பவுனம்மா ஆட்டிக்குவாங்க, மீதியை நான் ஆட்டி கொடுவேன். ஆனா பிரியாணிக்கு முழுசா நானே குத்த வச்சு உட்காந்து அரைச்சிடுவேன். ஏன்னா டைமிங் மிச்சப்படுத்துறதுக்காக டக்குன்னு. ஸோ பிரியாணிக்கு குத்த வச்சு உட்காந்து அரைக்கணும், அம்மிக்கல்ல நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டணும். ஸோ அந்த 2 ஹெவி ஒர்க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல போட்டு போனோம்மா, சரிங்களா? வைக்கிறக்கா இங்க பாருங்க. இப்ப இதுல போட்டுட்டு மீதி நம்ம தொடங்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்த்தி சாப்பிடுறதையும் தெளிவா பாத்துக்குங்க. ஸோ முதல்ல புளிஞ்சுடுங்கம்மா. இங்க பாருங்க, எலுமிச்சம்பழத்தை எல்லா பீஸ் மேலேயும் இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷமா போது வைங்க சொல்றேன். வேஸ்ட் ஆகுது கேஸ். ஸோ அதுக்கு நம்ம பெருசில் வச்சுடுங்க. இன்னொரு இடத்துல போட்டு விட்டுட்டு நம்ம பண்ணலாம். அட்ட டயத்துல தசாவதானியா வேலை செய்யணும். மடமட இல்லைன்னா நம்மளுக்கு தான் டைமிங்கும் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், பொருளாதாரம் வேஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ அது செகண்ட் வெந்துட்டு இருக்குங்களா? இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேசலாங்களா? இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களா, நீ இந்த பக்கம் பாருங்க, இந்த வாரத்தில் பிள்ளைங்கள எல்லா பீஸ் மேலேயும் இருக்கிற மாதிரி லெமனை புளிஞ்சுக்கிறோம். ஒரு இதை எடுத்து வைங்க, அதை எடுங்க, அந்த தட்டத்தை எடுத்து அந்த பக்கம் வைங்க. இப்ப இதுல பாதி எடுத்து வச்சுக்கோங்க. பவுனம்மாக்கு சாப்பிடுங்க, அவ்வளவுதான்.
அந்த இதையை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வாங்க மக்களை சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே நீ பேசலாம். வேற லெவல்ல இப்போ தி பெஸ்ட் புரோட்டீன் உள்ள உணவு இப்ப தயார். வாங்க சாப்பிடலாம். இப்ப எதோட சேர்த்து சாப்பிடுறேங்க, வெங்காயம், எலுமிச்சம்பழம். இன்னி இதுல நிறைய பிரச்சனை இருக்குது, யூரிக் ஆசிட் எல்லாம் ரைஸ் ஆகுங்கிறவங்க எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுக்குள்ள சுக்க போட்டு கலக்கி அதையே இது மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரு. இப்ப நான் மட்டும் இல்ல, 64 வயதுல பவுன் அம்மாவும் இப்படிதான் சாப்பிட்டு அசத்திங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. 64 வயதுல பவுன் அம்மா நானும் இப்படிதான் சாப்பிட்டுக்கிறோம். தெளிவா பாத்துங்க. இனி செய்யக்கூடிய வேலை எங்களது ஹெவி. சோ பிரியாணி, சில்லி, சூப்பு, வறுவல், அப்புறம் இன்னைக்கு வறுவல்லே வந்து பாத்தீங்கன்னா கிரேவில தேங்காய் பால் வச்சு போன வாரம் செஞ்சது வேற லெவல்ல இருக்குது. பவுனம்மாவுடைய முழுக்க முழுக்க அவங்க சொல்ற இது, நம்ம எந்த ஒரு இன்டர்பிரேஷனும் இல்லை. அதை திருப்பியும் செய்யறோம். சோ அந்த தேங்காய் பால் வச்சு ஒரு வறுவல், எப்படி சொல்றீங்க, சிக்கன் வறுவல் வரப்போகுது. சோ அத்தனையும் செய்து முடிக்கிறதுக்குள்ள டங்கு வந்துருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வேலை நடந்துரு. அவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ அந்த டயத்துல இதை நான் சாப்பிட்றேன். 6 பேக் வைக்கிற தருணத்துல எப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வைக்க முடியும். எங்களுக்கு முடியுது, வேணும்னா நீங்க பாக்கணும். ஓகே, சோ இனி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு பண்றேன். ஏன்னா போன வாரம் முழுசா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். ஸோ எல்லாமே சாப்பிடணும், எல்லா தடவையும் காட்டணும் அவசியம் இல்லை. இப்படி நான் பாதி, பவுனம்மா பாதி. இப்போ ஃபைனலா சொல்லக்கூடிய நீங்க சாப்பிடுங்க. பவுனம்மாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது பவுனம்மாவை வச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சீனியர் சிட்டிசன், அவங்களுடைய புரத தேவையை தொடர்ந்து ஈடுகட்டிட்டே வாங்க. புரதம் இல்லைன்னா பல பிரச்சனைகளை உடம்பு சந்திக்கும். அடிக்கடி உடல் உபாதைகள்ல பாதிக்கப்படுறது உட்படதான். சோ மூட்டு பிரச்சனையிலிருந்து அவங்களை மீள்றதுக்கும், வெரிகோசைலிருந்து மீள்றதுக்கும் அசைவத்துல இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு உடன்பாடு இல்லை, அது ஏன்னு ஏற்கனவே விளக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவது பிரைஸும் ஒரு காரணம். அஃபோர்டபுள் பிரைஸ்ல நாட்டுக்கோழி கிடைக்கிறதும் இல்லை, கிடைச்சாலும் அது உண்மையான நாட்டுக்கோழியாங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை. அது அப்புறம் பார்ப்போம். ஸோ நாங்க பிராய்லர் கோழியை பயன்படுத்திக்கிறோம். ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்றேன், இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான காணொலி இல்லை. பிராய்லர் கோழியில சமைச்சா இப்படி சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்ம இனி இதை தொடங்க முடியாது. அடுத்த வருஷம்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.